அன்புள்ளம் கொண்டவர்களே, வாழ்வை காத்து கொள்ளுங்கள் என்று கடவுள் என்று ஒரு அழைப்பினை விடுகிறார். சேவ் யுவர் செல்ஃப், சேவ் யுவர் லைஃப் அப்படின்னு சொல்லித்தர விரும்புகிறார். எப்படி வாழ்வின் அர்த்தங்களை புரிந்து அந்த வாழ்வை காத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவினையோடு என்று அழைப்பு விடுக்கிறார். வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து அதை அறிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இனியவர்களே, லூக்கா 21:15 சொல்லுகிறது, நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன், உங்கள் எதிரில் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது என்ற ஒரு உரிமைப்பாட்டோடு ஒரு தெளிவினை இறைவன் இந்த வார்த்தையிலே தருகிறார். அன்புமிக்கவர்களே, பொதுவாக சொல்லுவாங்க, சேவ் வாட்டர், சேவ் நேச்சர், சேவ் த என்வாயன்மெண்ட், குளோபல் வார்மிங், அதை பத்திலாம் நிறைய சொல்லி இதை காப்பாத்துங்க, அதை காப்பாத்துங்க, இதை காப்பாத்துவோம், அதை காப்பாத்துவோம் சொல்லிட்டு இன்று உலகமே ஒரு பாதுகாப்பற்ற நிலையில் இருந்து கொண்டிருக்கிறது. அதை உணர்ந்து எல்லோரும் பாதுகாப்பை தேடித்தானே ஓடிக்கொண்டிருக்கிற ஒரு தருணமும் இன்று நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. இப்பேற்பட்ட சூழ்நிலையில் வாழ்வை காத்து கொள்ளுங்கள், உறுதியான மனப்பான்மையோடு இருந்து வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் என்று கடவுள் ஒரு தெளிவை தருகிறார். அன்புமிக்கவர்களே, துன்பமில்லாத வாழ்க்கை வாழ நினைப்பது கடலின் அலைகள் ஓய்ந்த பின் குளிக்க நினைப்பதற்கு சமம் என்று நமது முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அதே போலத்தான் போராட்டங்களும் பிரச்சனைகளும் சிக்கல்களும் நிறைந்துள்ளது தான் மனித வாழ்வு. அதுவும் கிறிஸ்துவ வாழ்வில் துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், வேதனைகள், இடர்பாடுகள் அதிகம். அன்புக்குரியவர்களே, அத்தகைய வாழ்வின் துன்பங்களை கண்டு தளராது சாட்சி பகரும் போது மீட்பின் கனியை பெறலாம் என்பதை அழகாக நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு சொல்லித் தருகிறார். இயேசுவுக்கு அவருக்காக கஷ்டப்படும் போது அவரோடு வாழும் உரிமை நமக்கு கொடுக்கப்படுகிறது. அன்புமிக்கவர்களே, கிறிஸ்தவ வாழ்வு ஓடும் நீரில் அடித்து செல்லப்படும் ஓடம் அல்ல, மாறாக எதிர்நீச்சல் போடும் மீன்கள் தான் கிறிஸ்தவர்கள் என்று ஆணித்தரமாக சொல்லலாம். அன்புமிக்கவர்களே, தான் நலமோடு வாழ யாரையும் எதையும் செய்யலாம் என்னும் உலகில் பிறருக்காக கண்ணீரும் செந்நீரும் சிந்தி புனித வாழ்வு வாழ, புனிதர்களை போல வாழ கிறிஸ்துவன் என்பவன் அழைக்கப்பட்டிருக்கிறான். அன்புமிக்கவர்களே, அப்பேற்பட்ட அழைப்பில் திருமுழுக்கு பெற்று அவரோடு அனைத்து அருள் சாதனங்களை உணர்ந்து வாழுகின்ற ஒரு வாழ்வில் இந்த வாழ்வை தக்க வைத்துக் கொள்ள, காத்து கொள்ள நிச்சயமாக நாம் போராட்டம் நிறைந்த இந்த மண்ணுலகில் போராடித்தான் ஆக வேண்டும். அன்புமிக்கவர்களே, கிறிஸ்துவத்தை நோக்கி நெருக்கடிகளும் அச்சுறுத்தல்களும் வரும். இன்றைய சூழ்நிலையில் உண்மையுள்ள கிறிஸ்துவர்களாக வாழ்வதற்கு துணிச்சல் நமக்கு தேவையாக இருக்கிறது. தனக்கு ஆபத்து என்றால் கிறிஸ்துவத்தையே கை கொள்கும் துரோகிகளாக நாம் மாறிவிடக் கூடாது. ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்துல வந்து பிடிக்கும் பொழுது அவரை விட்டு ஓடுறாங்க. ஒருத்தன் மேல் சட்டையை விட்டுட்டு அவரை தெரியாதுன்னு சொல்லி ஓடி போயிட்டான். ஒருத்தன் மறுதலித்து ஆண்டவரை விட்டு விட்டார்கள். இன்னொருவர் ஆண்டவரை முத்தமிட்டு காட்டி கொடுத்தார்கள். இப்படி எத்தனையோ பேர் துரோகிகளாக மாறினாலும் கடவுள் அவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகிறார். ஆனால் அவரால் அழைக்கப்பட்டு அவருடைய வார்த்தைகளை வாழ்வாக மாற்றுகிற ஒரு கிறிஸ்தவ வாழ்வு என்பது இந்த வாழ்வை காத்துக்கொள்ள நாம் ஒவ்வொரு முறையும் போராடித்தான் ஆக வேண்டும். அன்புமிக்கவர்களே, ஏனென்றால் ஆபத்துகள் வரலாம், அதிர்ச்சிகள் வரலாம், துயரங்கள் வரலாம், அச்சங்கள் எழலாம். அனைத்தையும் எதிர்த்து துணிச்சலோடு பயணிப்புத்தான் சாட்சிய வாழ்வு என்பதை கடவுள் உணர்த்துகிறார். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள், இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது, நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்துக் கொள்ளுங்கள் என்று லூக்கா 21:17-19 ஆண்டவர் சொல்லுவது போல மன உறுதி வேண்டும்.
மனதில் இந்த மன உறுதியோடு என் இறைவன், என் தேவன், என் இயேசு என்னோடு இருக்கிறார், எதற்கும் நான் பயப்படேன், எதற்கும் நான் அஞ்ச மாட்டேன் என்று மன துணிச்சலோடு வாழ்வை பயணம் செய்து இந்த வாழ்வை தக்க வைத்துக் கொள்ளுங்க. சின்ன சின்ன விஷயத்துக்காக குடும்பத்துல எல்லாம் போராடி சண்டை போட்டு வெறுப்பு உணர்வை காட்டி கடவுள் கொடுத்த அற்புத வாழ்வை இழக்க வேண்டாம். எனவே மன உறுதியோடு ஒற்றுமையின் மேன்மை அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் வாழ இறைவன் அழைக்கின்றார். வாழ்வோமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, எங்கள் வாழ்வை காத்து கொள்ள துணிச்சலும் மன உறுதியும் அதனோடு இணைந்து உமது வார்த்தையின் பற்றுறுதியும் ஒவ்வொருவரும் கொண்டு வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரே. பிரைஸ் தி லார்ட்.